புனித மாப்பிள்ளை எளிதாக வராது, புனித எளிதாக வராது. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் 7,70,70,000 ரூபாய் நக்லஸ் போட்டிருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். 7,70,70,000 ரூபாய் நக்லஸ்ஸு அவன் பில்லு போட்டக்கில் போடுவான். 7,70,70,700ன்னு போடுவான். சார் அந்த 700 என்ன சார்னு கேட்பீங்க. அதுவா அந்த நெக்லஸ் வைக்கிற பொட்டினுடைய விலை சார் அப்படிம்போம். அந்த 700 ரூபா தான் உங்கள் மதிப்பு. அந்த 7,70,70,000 ரூபா உள்ளே வைக்கிறதுனால உங்கள் மதிப்பு 7,70,70,700 மாறுது. நாம் சாதாரண மனிதர்கள் அந்த கீழ்ப்படுதல் என்ற வைர நக்லஸ் என்னுடைய பாதத்தில் வைக்கப்படும் போது அந்த வைர நக்லஸுடைய பெட்டியாக மாறுகிறோம். நம்முடைய மதிப்பு கூடுகிறது. ஆண்டுடைய திருளும் எனது திருளும் என்று வாழ்கிற அழைத்தல் வாழ்வில் நம்ம வைர நெக்லஸாக மாறி போகிறோம். அதை எடுத்துருங்க, கீழ்ப்படுதல் எடுத்துருங்க, நம்ம மதிப்பு 700 ரூபா தான். 700 ரூபா தான். எவனும் மதிக்க மாட்டான். நிறைய சமயத்தில் அந்த கீழ்ப்படுதல் என்ற வைர மாலையை நம்ம அணிந்து கொள்ளாமல் நம்ம 7,770,000 நினச்சிட்டு இருப்போம். ஆனால் மதிப்பு 700 தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள தவறுகிறோம். இந்த இடத்தில் மிக அழகான ஒரு செய்தியை ஆசிரியர் விளக்கிச் சொல்ல ஆசைப்படுகிறார். ஒழுக்கவியல், இறையியல் மற்றும் தலைமைத்துவ பண்பினுடைய மேன்மையான குணங்களை சுட்டி காட்டும் ஆசிரியருடைய அற்புத வரியாக, வைர வரியாக இதை நாம் பார்க்கிறோம். கீழ்ப்படிதல் பழியை விட மேலானது. கீழ்ப்படிதல் என்பது உள்ளம் சார்ந்தது, பழி என்பது மதம் சார்ந்தது. அந்த மதத்தையே உள்ளத்துக்குள்ளே அடக்கி வைக்கிற உன்னதமான வரி அது. ஒட்டுமொத்த மதத்தை உள்ளத்துக்குள்ளாக அடக்கி வைக்கிற ஒரு உன்னத செயல் கீழ்ப்படிதல். கடவுளுக்கு பணிந்து நடப்பது என்பது மதத்தின் சாராம்சம் என்பதை ஆசிரியர் அடிக்கோடிட்டு சுட்டி காட்டுகிறார். ஒருவேளை இந்த கருத்தை 2024 யாராவது சொன்னாங்க அப்படின்னாக்க அவன் அறிவாளி, புத்திசாலி, ஆன்மீகவாதின்னு சொல்லலாம். 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக கற்களினால் எழுத்துக்களை செதுக்கி சுத்திலினால் அதை பொதித்து வைக்கிற ஒரு கற்காலத்திலும் முற்காலத்திலும் இருக்கின்ற மனிதர்கள் சிந்தித்த சிந்தனையை பாருங்கள். மதம் என்பது மனம் சார்ந்தது. அந்த மதத்தின் சாராம்சம் கீழ்ப்படிதலே என்று சொல்கிற உன்னத இலக்கியம் இறைவனுடைய ஆவியால் மட்டுமல்லாமல் வேறு எங்கிருந்து வந்திருக்க முடியாது என்பது சாலச்சிறந்த உண்மையை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த ஒரு வார்த்தைக்காகவே நாம் நினைக்கலாம் இந்த முழு விவிலியமும் ஆவியானவரால் இயக்கப்பட்டு எழுதப்பட்டது என்பதை நாம் உறுதி சொல்வதற்கு உன்னதமான வாக்கியமாக அமைகிறது.